வணக்கம் மக்களே. நம்ம விவசாயத்தை பற்றின நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு கருவேப்பிலை சார்ந்த விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கருவேப்பிலை விவசாயத்தை பற்றி நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயிகிட்ட நிறைய டீட்டெயில் கேட்க போகிறோம். ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் தம்பி. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஜெகநாதன். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோங்க ஐயா? ஆத்தூர் 33வது வார்டில் நம்ம தோட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு விவசாயம் எந்த அளவுக்கு பிடிக்குங்க ஐயா? நாங்கள் பிறந்ததே விவசாய குடும்பம், அதனால் எங்களுக்கு விவசாயம் தான் தொழிலே, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்க. இப்போ நீங்கள் மட்டும் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமாக உங்களுக்கு விவசாயத்தில் அனுபவம் இருக்குது? அந்த வருஷத்தை மட்டும் சொல்லுங்கள். நான் 1970 விவசாயம் பண்ணுறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 வருஷம் சொல்லலாங்களா? விவசாயம் பண்ணுறேன். 55 வருஷம் அனுபவம் வாய்ந்த விவசாயி. ஆமாம். இப்போ கடந்த சில வருஷங்களில் நீங்கள் கருவேப்பிலை பயிரிடுறீங்க இல்லையா? ஏன் கருவேப்பிலை உற்பத்தி பண்ணுறீங்க? நான் ஆரம்பத்திலேருந்தே கிழங்கு பல பயிர் பண்ணி பார்த்தேங்க. கடைசியாக கறிவேப்பிலைக்கு வந்தேன். கறிவேப்பிலை மட்டும்தான் கொஞ்சம் லாபகரமாக தெரியுது. அதனால தான் சரி இதே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம காடு பூரா கறிவேப்பிலையே போட்டாச்சுங்க. ஐயா நீங்கள் இப்போ கடந்த சில வருடங்களாக கருவேப்பிலை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் பட்டி அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இதை பயன்படுத்துறீங்க இல்லையா? இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி விளைச்சல் எப்படி இருந்தது? இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அல்லது பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விளைச்சல் எந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த பட்டி நாங்கள் பயன்படுத்துறதுக்கு முந்தி விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. தலை கொஞ்சம் பெருந்தலையாக ஆகலை, அப்படியே சிறுந்தலையாக தான் இருந்தது. வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்தது. இதை பயன்படுத்தின பிற்பாடு வளர்ச்சி நல்லா வருதுங்க. தலை நல்லா நீளமாக அகலகலமாக பெருந்தலையாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு உபயோகரமாக இருக்குது. நல்ல விலை கிடைக்குது தலை நல்லா இருக்கிறதுனால. அதனால் அந்த பட்டி ஒரு அருமையான டானிக். ஸோ நீங்கள் நிறையா மருந்து பயன்படுத்திருக்கீங்க. அந்த அனுபவத்தில் இந்த பட்டி அப்படின்ற இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தினால விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, விளைச்சல் நல்லா இருக்குது. மார்க்கெட்டுக்கு நல்லா போகுது, சரக்கு நல்லா இருக்குது. ஐயா இப்போ இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு விளைச்சல் இருந்தது, லாபம் இருந்தது? இதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்குது, லாபம் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 4 டன் கறிவேப்பிலை கொள்முதல் ஆச்சுங்க. இது பயன்படுத்தின பிற்பாடு ஒரு 5.5 டன் 6 டன் வரைக்கும் வருது மகசூல். நல்லா இருக்கு. கருவேப்பிலை உற்பத்தி பண்ணுற மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கறிவேப்பிலை விவசாயம் பண்ணுற அனைத்து விவசாயிகளுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, என்னை போலவே இந்த பட்டியை பயன்படுத்தி எல்லாருமே நல்ல லாபம் அடைஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதுக்கு முந்தி எடுத்த பயிர் லாபத்தை விட இப்போ இந்த பட்டியை யூஸ் பண்ணால் கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கிது. அதனால் அது என் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறத. மக்களே, இது விளம்பரம் கிடையாது. இந்த பொருள் விற்கணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாயி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அதை தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன். நீங்களும் கருவேப்பிலை உற்பத்தி நல்லா இருக்கணும், கருவேப்பிலை விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த மருந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற மருந்து கடைகளில் இது அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. இல்லைன்னா டிஸ்பிளே தர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க.